கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிராண்ட் செஸ் பட்டம் வெட்டிருக்கீங்க, அதே போல் அரசு பணியும் கிடைச்சிருக்கு. ஸோ முதல்ல இந்த பட்டம் பெற்றதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட், அந்த வெற்றிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்த்து, இதெல்லாம் எப்படி இருக்குது? தேங்க்யூ வெரி மச். அண்ட் கிராண்ட் செஸ், விமன் கிராண்ட் செஸ் வந்து உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. அண்டு நான் டோர்னமெண்ட் 13th or 14th சீட். நான் ரொம்ப டோர்னமெண்ட் வின்னிங் பற்றி யோசிக்கல, மைண்ட் ஃப்ரீயாக வச்சு லைக் ரிலாக்ஸாக ஆடணும்னு பார்த்தேன். லைக் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் நினச்சி போனேன். பிகாஸ் இட்ஸ் லாங் டோர்னமெண்ட், 11 கேம் டோர்னமெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் டோர்னமெண்ட். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட போகல. அண்ட் மைண்ட் மேபி அது ஃப்ரீயாக வச்சுட்டு ஆனதாலேயோ என்னமோ ஐ வாஸ் ஏபிள் டு வின். அண்ட் இது மூலிமா நான் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை இருக்கேன், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கேண்டிடேட்ஸ் வின் பண்ணுறவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு வந்து சேலஞ்ச் பண்ண முடியும், வேர்ல்ட் சாம்பியன் சேலஞ்சர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் திஸ் விக்ட்ரி. அண்ட் கேண்டிடேட்ஸ் தான் இப்போ அந்த டோர்னமெண்ட் டான்சஸ் முடிஞ்சதுலேருந்து கேண்டிடேட்ஸ் பற்றி தான் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் நான் லாஸ்ட் இயர் கனடாவில் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் லைக் அந்த அப்ரோச் எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டு பிளான் ஃபார்வர்ட். ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, இப்போ தமிழ்நாட்டில் நிறையா இந்த மாதிரி செஸ் வீரர்கள் அதிகம் வராங்க. ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த செஸ் ஒலிம்பியாட் நடத்துறதை பற்றி வெளிநாட்டு வீரர்கள் அதை பற்றி கேட்குறாங்கன்றதெல்லாம் சொன்னீங்க. ஸோ ப்ளீஸ் அதை பற்றி சொல்லுங்கள், என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட, அண்ட் நம்ம இந்த தமிழ்நாட்டில் செஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அதான் நம்ம சென்னை ஒலிம்பியாட் 22 நமக்கு தெரியும், பயங்கரமாக நடத்தணும். நம்ம ஒரு 190 கண்ட்ரீஸ் ப்ளஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணோம், யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு. லைக் இன்னமும் வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் போனோம்னா லைக் அதை கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம சென்னை ஒலிம்பியாட் போல் வராதுல்ல அந்த மாதிரி. அது போல் என்கிட்டே சொல்லும் போது வந்து ஒரு சென்னை போனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதை கேட்கறது. அண்டு அதுதான் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வித் கேஷ் இன்சென்டிவ்ஸ். அண்ட் கிரேட்ஃபுல் டு அவர் கவர்மெண்ட் அண்ட் எஸ்பெஷலி our டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் our ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். அவங்க லைக் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம எல்லா ஸ்போர்ட்லையுமே ஈக்குவலி வி ஆர் க்ரோயிங் அண்ட் வி ஆர் டாமினேட்டிங் இன் எவ்ரி ஸ்போர்ட். அண்ட் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தா தமிழ்நாட்டில் தான் நம்ம அதிக செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறது இருக்கு. அது எப்படின்றது எல்லாருக்கும் கேள்வியாக இருக்குது. ஐ திங்க் நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகிட்டா அவங்க வந்து கேஷ் அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய டோர்னமெண்ட்ஸ் போக முடியுது. இன்னும் ட்ரைனிங்கில் அதிகமாக நல்ல ட்ரைனர்ஸோட ஒர்க் பண்ண முடியுது. அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் இன்னொன்று குறிப்பிட்டீங்க, தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட்ஸில் இந்தியா அளவில் ஒரு கேபிட்டலாக நம்ம உருவாகிக்கிறோம். ஸோ எப்படி சொல்லுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம இது வரோம், கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? நான் சொன்ன மாதிரி லைக் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வராங்க. எல்லா ஸ்போர்ட்டும் நம்ம நாட் ஒன்லி பிளேயர்ஸ் டாமினேட் பண்ணல, நம்ம டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் கூட டாப் லெவல் டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறோம். அண்ட் லைக் எல்லா ஸ்போர்ட்லையுமே நம்ம இன்னைக்கே பார்த்தோம், நம்ம அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 819 பிளேயர்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்கோம். எனக்கு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல பார்க்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ பிளேயர்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க, லைக் மிச்ச ஸ்போர்ட் பிளேயர்ஸ் பார்க்கறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் கவர்மெண்ட் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மிச்ச ஸ்டேட் எல்லாமே நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க, லைக் எப்படி இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. அரசு பணி கொடுக்கறது எந்த அளவுக்கு உதவியா இருக்கு விளையாட்டு வீரர்? இப்போ எனக்கு ஃபியூ டேஸ் பேக் மென்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவங்கள பார்த்து எனக்கு இந்த ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சில பிளேயர்ஸ் கிட்ட பேசினேன், போன பேட்ச் அந்த ஜாப் கொடுத்தவங்க கிட்ட. அண்ட் அவங்கலாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜாப் செக்யூர்டாக இருக்கிறது வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸில் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபைனான்ஷியலி வந்து ஒரு செக்யூர்டாக இருக்குது. ஸோ தே கேன் ஃபோக்கஸ் பெட்டர் ஆன் தேர் ஸ்போர்ட். அண்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பிரேசிலில் இருக்காங்க வேறு டோர்னமெண்ட்காக. ஸோ இதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து தான் வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வேர்ல்ட் கப் கோவாவில் வருது. ஸோ அது ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஃபாலோ